KSRTC மின்னல். வணக்கம், வந்தன நமஸ்காரம். இது உங்கள் குமரி தமிழன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் இப்போ உங்களுக்கு பாலக்காடில் அங்கே இருக்கேன். நம்ம இங்கேருந்து நம்ம ஊரான முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி தாங்க போக போகிறோம். நம்ம பக்கத்து மாநிலமான KSRTC இன்னைக்கு புது சர்வீஸை நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 2 சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம பாலக்காடுலேருந்து நம்ம முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரிக்கு ஒரு சர்வீஸும், இன்னொன்று இங்கேருந்து கொல்லூர் முகாம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துக்கு இன்றைக்கி புது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அதிலே இன்னாகரல் ரன்லேயே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஓகே, நம்ம ஜேர்னிக்குள்ளே போயிடலாம். இதான் இங்கே கேரளாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பாலக்காடோட ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டாக இருக்குதுங்க. இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் கேரளா மட்டும் நம்ம தமிழ்நாடு கோவைக்கெல்லாம் முக்கியமாக இந்த இடத்துல பஸ் போயிட்டுருக்கு. இந்த 4 பஸ்ஸுமே BS3 இன்ஜினோட பஸ்ஸுங்க. ஏற்கனவே ஓன மின்னல் சர்வீஸ் வண்டியை அவங்களோட சொந்த கோச் ஃபேக்ட்ரி கொண்டு போய் அங்கே ரீபப்ளிஷ் பண்ணி நமக்கு இங்கே புதுசாக விட போகிறாங்க. எப்படி சாப்பாடு முக்கியமோ அதுபோல் வண்டிக்கும் டீசல் ஃபில் பண்ணிவிட்டு வண்டி வந்தாச்சு. வாங்க, நான் வண்டியோட போய் நம்ம இன்டீரியர் ஷாட்ஸை பார்ப்போம். வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா வண்டியை புதுசாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். சீட்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கவாக இருக்குங்க. வண்டியோட லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வண்டியோட சீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க சீட்ஸை. வண்டி உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா வண்டியோட இன்டீரியர்ஸ் சூப்பராக இருக்குங்க. பார்க்க வண்டியோட சீட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ப வண்டி சூப்பராக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீபப்ளிஷ்ட் வண்டி ஆனாலும் கூட அந்த ஃபீலே இல்லைங்க. பார்க்க ஒரு புத்தம் புது வண்டி எப்படி இருக்குமோ அதுபோல் வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வண்டியை பொறுத்த வரைக்குமே டார்றாங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வண்டியை ஒரு ரீபப்ளிஷ்ட் வண்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் சூப்பராக அவங்க ஒரு புது வண்டிங்கிற லுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க வண்டி. ஸோ வண்டி இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பரான வண்டியாக ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குதுங்க. நம்ம கேரளா பஸ்ஸு அதுவும் நம்ம ஊர் விடுதுங்க. அந்த வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதாங்க வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த ட்ரைவ் பண்ணி ஆகணும். இது வண்டி BS3 வண்டிங்க. அப்புறம் இது ரீபப்ளிஷ்ட் வண்டி. அதாவது அவங்க ஓன் கம்பெனி ப்ராடக்ட் இது. பார்லிமெண்டோட எப்படிங்க
കഴിഞ്ഞ മാസം പാലക്കാട് സ്റ്റാൻഡ് സന്ദർശിക്കുകയും നമ്മളൊക്കെ 2 ബസ് അലോട്ട് വരികയും ചെയ്തു. കഴിഞ്ഞ മാസം 23-ാം തീയതിയാണ് അദ്ദേഹം KSRTC സ്റ്റാൻഡ് സന്ദർശിച്ചത്. ആ വേളയിൽ തന്നെ ഒരു മാസം കൊണ്ട് 2 ബസ് നമ്മൾക്ക് ഇവിടുന്ന് ലഭ്യമാക്കാനുള്ള നല്ല ഒരു ഇടപെടൽ നടത്തുകയുണ്ടായി. അതുപോലെ തന്നെ അദ്ദേഹത്തിൻ്റെ PS ആയിട്ടുള്ള ഷാരൂഖ് സാറിന് പ്രത്യേക താല്പര്യമെടുത്തുകൊണ്ട് ബസ് തയ്യാറാക്കുകയും സമയബന്ധിതമായി കൊണ്ടുവന്ന് 2 ബസ് പാലക്കാട്ട് തരുന്ന ഒരു സാഹചര്യമുണ്ടായി. 5 പേര് മുഖ്യമന്ത്രിക്കും PSനും പാലക്കാട്ടിലെ മുഴുവൻ ജീവനക്കാർക്കും വേണ്ടി നന്ദി അറിയിക്കുന്നു. ഈ പ്രധാനപ്പെട്ട ചടങ്ങ് നിർവഹിക്കുവാൻ വളരെ തിരക്കിനിടയിലും ഇന്നലെയാണ് ബഹുമാനപ്പെട്ട MP ശ്രീകണ്ഠൻ സാറ് പോയി കാണാനുണ്ടായ അവസരമുണ്ടായത്. ആ ചുരുങ്ങിയ സമയത്തിലാണെങ്കിൽ പോലും തൃശ്ശൂരിൽ ഒരു പരിപാടി കഴിഞ്ഞ് കൃത്യസമയത്ത് തന്നെ ഇവിടെ എത്താമെന്ന് പറയുകയും വളരെ സന്തോഷം ട്രാൻസ്പോർട്ടുകാരുടെയും പാലക്കാട്ടുകാരുടെയും മുഴുവൻ സന്തോഷം ഉൾക്കൊണ്ടുകൊണ്ട് സാർ ആ സമയം ഒരു നിമിഷം പോലും പാഴാക്കാതെ പാലക്കാട് പാലക്കാട് എത്തിയെ കണ്ടുപോയിരുന്നു. അദ്ദേഹം പരമാവധി ശ്രമിച്ചുകൊണ്ട് നമുക്ക് യാട് ശരിയാക്കി തരാമെന്ന് അദ്ദേഹം അറിയിക്കുകയുണ്ടായി. ആ സ്റ്റോപ്പുകളൊക്കെ കൃത്യമായിട്ട് പാലിച്ചുകൊണ്ട് വേണം സർവീസ് നടത്താനായിട്ട്. കൂടുതലായിട്ട് മനസ്സിലൊന്നുമില്ല. പിന്നെ ഉദ്ഘാടനം ചെയ്യുന്നതിന് വേണ്ടി അതുപോലെ തന്നെ വിഷയം കൊടുക്കാൻ വേണ്ടി സക്കീർ ഹുസൈൻ വരും. എല്ലാവരുടെയും അനുവാദത്തോടു കൂടി നമ്മളുടെ കന്യാകുമാരി ബസിന്റെ ചടങ്ങ് നിർവഹിക്കുന്നതിന് വേണ്ടി ബഹുമാനപ്പെട്ട MP സാറോടൊപ്പം നല്ലൊരു കൈയ്യടി മുഴുവൻ എത്തിക്കുന്നു. കന്യാകുമാരി ബസിന്റെ കഴിഞ്ഞു. വളരെ സന്തോഷം. എല്ലാവർക്കും യാത്ര ഓൾ ദി ബെസ്റ്റ് ആശംസ. താങ്ക് യു വളരെ സന്തോഷം. मिनिमम सर्विस स्टार्ट करने बस അതെയോ? Thank you.
நம்ம மின்னல் சர்வீஸ் பஸ் வந்து இப்போ திருச்சூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கே போட் பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டாப் கொடுக்குறாங்க. வேறு யாரும் பேசஞ்சர்ஸ் இறங்கானா சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இனி ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் விட போகிறாங்களாம். நைட்டு சாப்பாடு எல்லாமே அங்கே தானா, அதை வந்து கண்டக்டர் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வண்டி வந்து இடையில ஒரு 10 மணிக்கெல்லாம் நமக்கு டின்னர் பிரேக் விட்டாங்க. ஏன்னா வண்டி அங்கேருந்து 7:30 எடுக்கிறனால வந்து இப்போ நைட்டு 10:30 ஒரு டின்னர் பிரேக் இருக்குது. அது வந்து ஹோட்டல் சரவண பவனில் விட்டாங்க. சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு. வண்டி மேஜர் ஸ்டாப்ஸில் மட்டும் தாங்க நிற்க போகுது. இனி ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம் சொல்லிட்டு வேற எங்கேயும் நிற்காதுங்க. வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். கேரளா கவர்மெண்ட்டில் பாருங்களேன், நம்ம ஊர்லெல்லாம் ஒரு கிலோமீட்டர் நம்ம மேம்பாலம் இருந்தாலே கஷ்டப்படும். இங்கே பாருங்கள் 13 கிலோமீட்டர் மேம்பாலம் போட்டுட்ருக்காங்க. இந்தியாவிலே லாங்கஸ்ட் ஹைவே பில்ட் பண்ணிட்டுருக்காங்க போல இருக்குது. நம்ம பாலக்காடு டு கன்னியாகுமரி பஸ் வந்து மின்னல் சர்வீஸு இப்போ 4:30 தாங்க ட்ரோன் ரீச் பண்ணியிருக்கு. ஏன்னா எனக்கு இனாக்ரேஷனால அங்கே 8 மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வண்டி வந்து இப்போ தான் வந்து நம்ம ட்ரோன் ரீச் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம திருப்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
சர்வீஸ். border satu pot Martana. Selesai itu, ada. ரெண்டு அண்ணாவுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டோம். அண்ணா ரொம்ப நன்றி, கூட்டிகிட்டு வந்து எங்கள் சேஃபாக கொண்டு வந்துட்டீங்க இங்கே வரைக்கும். தேங்க்யூ ஃபார் மினரல் சர்வீஸ். தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. கன்னியாகுமரி நம்ம ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம கூட 3 vloggers இருக்காங்க. ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாகவே தெரியும், நம்ம சேனல் அடிக்கடி வரவர். எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்காங்க. வாங்க அவங்க யாரும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட வந்திருக்கிறது வந்து ப்ரோ, உங்கள் நேம்? എൻ്റെ പേര് ബിജി. உங்கள் சேனல் நேம் ப்ரோ? சேனல் பேர் பிஜி நிலம்பூர் தானே. நம்ம ப்ரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு அம்மா கூட வந்து வணக்கம். நம்ம சேனல் எப்போவுமே வந்துட்டு இருப்பார் நம்ம பிரதர். இதோட எங்களுக்கு 3வது டேன் நாங்கள் இன்னொரு சேர்ந்து பண்ணுறது வந்து. எப்படி ப்ரோ இந்த சர்வீஸு? சூப்பர் ப்ரோ. மின்னல் சர்வீஸ் இவ்வளோ நாள் வந்து நம்ம கேரளாவில் தான் போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடுக்கே கிடச்சிருக்கு, கன்னியாகுமரி கிடச்சிருக்கு. தேங்க்யூ. இதோட நம்ம விலாகை முடிச்சுக்கலாங்க. இந்த மின்னல் சர்வீஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸுங்க. அதனால் நம்ம ரேட்டிங்கில் இந்த வண்டிக்கு 9.5 கொடுக்க போகிறோங்க. ஸோ நேற்றை நம்ம
7:30 தொடங்கின விலாக இங்கே நம்ம கன்னியாகுமரி, அதாவது முக்கடல் சங்கமிக்கிற ஊரில் நம்ம முடிக்க போகிறவங்க. இந்த விலாகை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துங்க. இந்த பாலக்காடு டு கன்னியாகுமரி சர்வீஸ் வந்து வாரத்தில் 7 நாள் இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போ வேணால் சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். இங்கேருந்து இந்த வண்டி பாலக்காடுக்கும் போகுது, அங்கேருந்து இங்கேயும் வருது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட, இந்த வண்டி மட்டும் தாங்க இன்டர்ஸ்டேட்டில் ஓடல மின்னல் சர்வீஸ். வேறு எந்த வண்டியுமே இப்படி ஓடலை. ஃபஸ்ட்டு சர்வீஸ் கூட இதான் ஃபஸ்ட்டு மின்னல் சர்வீஸ் நம்ம இன்டர்ஸ்டேட் கொடுக்குறாங்க. அதாவது கேரளா கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடுக்கும் சேர்த்து. வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரி தமிழன். நன்றி, வணக்கம்.